கர்த்தருடைய சமூகத்துக்குமா இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கும் இடமாய் யாவரும் முழங்கால் படியிடுவோம். முழுவதும் பரிசுத்தத்தினால் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இருந்தவராகவே இருந்த ஆண்டவரை நாள் வரைக்கும் நடத்தி வந்தவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையாய் ஆண்டவரே, அற்புதமாய் அதிசயமாக எங்களை நடத்தி கத்தாவே இந்த காலவேளையில் உங்களுடைய சமூகத்திலே அமரும்படியாய் கத்தாவே நீர் பாராட்டிய உங்களுடைய இரக்கத்துக்காய் கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ பரிசுத்த பிதாவே, நீர் வந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்த ஆண்டவரே, உங்களுடைய நாமமையப்படும்படியாக கத்தாவே இயேசுவே, எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவரை எங்களை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கூடியிருக்க எங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை, எங்களை கல்வி எங்களை சுத்திகரித்து கத்தாவே இயேசுவே, எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையை தோப்படே உங்களுடைய நாமமையப்படும்படியாக கத்தாவே நீரே தொடக்கம் முடிவரைக்கும் கூடவே இருந்து நடத்த முடியாமல் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நான் உட்காருவோம். எண்பத்தி ஓராவது பாடல். ஆத்துமாவே என் முழுள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. நான் அந்த பாடலை இந்நாள் வரைக்கும் தேவன்தாமே என்னை பாதுகாத்து தேவனுடைய சமூகத்திலே இந்நாள் வரைக்கும் அரவணைத்து வைத்திருக்கிறான். அந்த ஆண்டவரை தொழுதேற்று அப்படிப்பட்ட ஆவியோடு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி இந்த பாடலை நாம் படிப்போம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் தோதலுக்குள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் தோதலுக்குள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை
தொழுதேத்து கூட்டுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் கூட்டுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. 121வது பாடல் 121வது பாடல். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. இங்கே நாட்களிலே தேவன் செய்தான் அத்தனை நன்மைகள் என்று எண்ணி பார்க்க முடியாத அவ்வளவாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஜீவியத்திலே செய்த அத்தனை நன்மைகளையும் எண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை துதித்து பாடத்தக்கான இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை நாம் பாடி துதித்து மையப்படுத்துவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. வேறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உங்களுக்கம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உங்களுக்கம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உங்குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உங்குரல் கேட்கும்
பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி. ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி. ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி. ஜீவனாளெல்லாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்கே ஏலிக்கு கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு வந்தது. அவன் ஒரு ஆசாரியன் என்கின்ற தேவாலயத்திலே தேவனுடைய பிரதான ஆசாரியனாய் அவர் இருந்தார். ஆனால் அதே நேரத்திலே அவர் ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனாயும் அவர் வாழ்ந்தார். அவ்வாறான காரியங்களிலே ஏலி ஆசாரியத்துவத்திலே அவர் என்ன செய்யவில்லை, அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. ஆசாரியத்துவத்திலே தேவனுடைய கண்டிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதற்கு ஏதுவாக அவர் ஒரு பிழையும் செய்யவில்லை. அவர் அதை சரியாகவே அவர் செய்தார். ஆனால் ஏலி அவ்வாறான காரியங்களிலே சரியாக செய்தாலும் பிள்ளைகள் குடும்பம் என்கின்ற
ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அதில் ஏலி சரியாக அங்கே நடந்து கொள்ளவில்லை. அதாவது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி அவருடைய குடும்ப வாழ்க்கை என்கின்ற காரியங்களுக்குள்ளாக அங்கே நடக்கவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் இவ்வாறு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனம் பண்ணாதவர்கள் கனவீனப்படுவார்கள். தேவன் எப்பொழுதுமே தன்னை கனம் பண்ணுகிற மனுஷர்களை குறித்ததான காரியங்களிலே அவர்களை தேவனே என்ன செய்கின்றாராம், அவர் கனம் பண்ணுகின்றாராம். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிவதுங்கிறது அது ஒரு பகுதி, கனம் பண்ணுவது ஒரு பகுதி. உதாரணத்துக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படியத்தான் வேண்டும். அவர்கள் விரும்பினாலுமோ விரும்பாவிட்டாலுமோ அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். ஏனென்றால் அது பெற்றோர்களுக்குள்ள அதிகாரம். அந்த அதிகாரத்திற்குள்ளாக அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். நான் இதைத்தான் செய்வேன் என்று அவ்வாறெல்லாம் அங்கே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவ்வாறு சொல்லுவதற்கும் பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்க வேண்டும். தாங்கள் பெற்றோர்கள் என்கின்ற அந்த அதிகாரத்தை என்ன செய்துவிடக்கூடாது, ஒரு காலத்திலும் அதை இழந்து விட்டுவிடக்கூடாது. ஆகையால் அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் இருக்கின்ற படியினாலே பிள்ளைகள் அவர்கள் எந்த நிலையாக இருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே அதை 1வது வசனத்திலே அதை சொல்லிவிட்டு கீழே அடுத்த காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் என்று அடுத்ததை சொல்லுகின்றார். இது 2வது காரியம். கீழ்ப்படிதல் என்பது அது ஒரு பகுதி. அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கின்ற சைட்டில் இருப்பவர்கள் இந்த 2வது பகுதிக்குள்ளே சில வேளை இருக்க மாட்டார்கள். அதாவது பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்கின்ற சைட்டுக்குள்ளே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை சொல்லும் பொழுது கீழ்ப்படிய சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகள் அவர்கள் பெற்றோரிடத்திலே வெறுப்பாயிருப்பார்கள், பெற்றோரிடத்திலே கோபமாயிருப்பார்கள், அவர்களை அன்பு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருப்பார்கள். ஆகையால் தான் இந்த 2வது காரியம் அவர்களை கனம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த பகுதி. ஏனென்றால் இங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கின்றது. நீங்கள் கீழ்ப்படியெல்லாம் அது நீங்கள் விரும்பி கீழ்ப்படியெல்லாம், விருப்பம் இல்லாமலும் கீழ்ப்படிய, அது உங்களுடைய கடமை, அது பிள்ளைகளுடைய கடமை, அதை செய்யத்தான் வேண்டும். கனம் பண்ணுவது என்கின்ற ஒரு வரும்பொழுதுதான் ஆசீர்வாதம். அதாவது பூமியிலே உனக்கு நன்மை உண்டாதிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கனம் என்பது ஆசீர்வாதத்தை, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மைகளை பூமியிலே தாங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று வாழ்வதற்காகத்தான் அவர்களுடைய அந்த கனம் பண்ணுகிற வாழ்க்கை அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. கீழ்ப்படிதல் என்ன செய்யாது, இந்த ஆசீர்வாதத்தை தராது. கீழ்ப்படிதல் என்பது அது கட்டாயம் கீழ்ப்படியத்தான் வேண்டும். இதே போன்றுதான் தேவனுக்குரிய காரியங்கள் வரும் பொழுது தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோம். அதை ஏன் கீழ்ப்படுகின்றோம்? நாம் கீழ்ப்படியாவிட்டால் நரக ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டு விடுவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் நரகத்துக்குட்பட்ட ஜனங்கள் தான், நாம் தண்டிக்கப்படக்கூடிய ஜனங்கள், நியாய தீர்ப்புக்குரிய ஜனங்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அங்கே விரும்பியோ விரும்பாமலோ அதை கீழ்ப்படிய வேண்டும் என்பது அது கட்டாயமான ஒரு காரியம். ஆனால் கனம் பண்ணுவது என்பது நான் சொன்னதை போல, இந்த பெற்றோர்களுக்குரிய சொன்னதை போல கனம் பண்ணுவது என்பது அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு உண்டான எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்யும், அது கொண்டு வர முடியும். தேவனை ஒருவன் கனம் பண்ணாமல் வாழ்ந்து கொண்டு அவன் தேவனுடைய நன்மையான ஈவுகளை இல்லாவிட்டால் அவருடைய நன்மையான ஆசீர்வாதங்களை அவர்களால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் கனம் பண்ணுகின்றார். காரியம் இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே சகல எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, வாலிப பிராயம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை வைத்து நடத்துகின்ற வாழ்க்கை, இன்னும் நம்முடைய பூமிக்குரிய வேலைகளை நாம் ஈடுபடுகின்ற வாழ்க்கை,
நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள், இப்படி பல சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் வாழ்கின்ற இந்த காலங்களிலே எங்களுக்கென்று ஒரு முழுமையான தேவனுடைய அந்த நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பாதுகாப்புகள் அது பரிபூர்ணமாக வாழ்க்கையிலே அது வந்து சேர வேண்டுமாக இருந்தால் தேவன் எங்களை கனம் பண்ண வேண்டும். இந்த உலகத்திலே யாரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த காரியங்களையும் செய்வார்கள். ஒருவனை கனம் பண்ணும் பொழுதுதான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணும் பொழுதுதான் பெற்றோர்களை அவர்கள் விசாரிக்க முடியும். பெற்றோர்களுக்குரிய தேவைகளை அவர்கள் தாங்கள மனமும் வந்து செய்ய முடியும். அவர்களுடைய காரியங்களிலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். கனம் பண்ணாவிட்டால் அங்கே பரிசேயர்களுக்கு ஆண்டவர் சொன்னதை போல எவனாவது தகப்பனையும் தாயையும் அங்கே கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஏதோ கொஞ்சம் காணிக்கை காசை தொகையாய் கொடுத்து விட்டு இதை வைத்து உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள், இதோடு உங்களுக்கு கீழ்ப்படுகின்றது, உங்களை கனம் பண்ணுகின்ற இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரு தொகையை பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு எல்லாம் முடிந்து விட்டு அதுக்கு பிற்பாடு இவர்கள் பெற்றோர்களை பார்க்க மாட்டார்கள், பெற்றோர்களை விசாரிக்க மாட்டார்கள், பெற்றோர்களுக்குரிய எந்த காரியங்களையுமே அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். முடிந்து விட்டது, பெற்றோருக்கும் அவர்களுக்கும் உள்ள காரியம் முடிந்து விட்டது. இவ்வாறு செய்வதே இயேசு அதை எதிர்த்தார். இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு அல்ல, அது இப்படியெல்லாம் செய்வது கனம் அல்ல. அதை என்ன செய்ய வேண்டும்? கனம் என்பது வாழ்க்கையிலே அவர்கள் மறைக்கும் அவர்களுக்குரிய காரியங்களை விசாரிப்பது, அவர்கள் மேல் அக்கறை செலுத்துவது, அவர்கள் மேல் கரிசனை செலுத்துவது, இதையெல்லாம் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கின்றார்? அவர் அதை கனம் பண்ணுகின்றார். அவ்வாறு தேவனை நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு அந்த கனம் செய்கின்ற ஒன்று வரும்பொழுதுதான் அந்த கனத்துக்குரிய பலன் என்ன செய்கின்றது? அது நமக்கு வந்து சேருகின்றது. ஆகையால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும் என்று கீழ்ப்படிவை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்விலே நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் நம்மை கனம் பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகின்றதா? கனம் என்று சொன்னால் ஒரு மேடைக்கு ஒருவரை அழைக்கின்றார்கள் என்றால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன, ஒரு விருந்து வீட்டுக்கு உன்னை ஒருவன் அழைத்தால் நீ என்ன செய்? நீ போய் என்ன செய்? தாழ்ந்த இடத்திலே உட்காரு. நீ அடுத்த வாக்கிலே போய் முதல் இடத்திலே உட்கார்ந்தால் அது ஏற்கனவே கனமான ஒரு மனுஷனுக்கு அது இருந்தால் அந்த இடம் இருந்தால் அவர் அந்த விருந்து ஆயத்தமிடின மனுஷன் வந்து இந்த இடத்தை இவருக்கு கொடுத்து விட்டு நீங்கள் கொஞ்சம் பின்னே உட்காருங்கள் என்றால் உனக்கு வெட்கம் உண்டாகும். ஆகையால் நீ போன போக்கிலே என்ன செய்? தாழ்ந்த இடத்தை தெரிந்து கொள். அப்போது உன்னை அழைத்தவன் உன்னை கனமாக எண்ணினால் அவன் உன்னை முன்னே வந்து உட்காரும் என்று சொல்லும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீ என்ன செய்யப்படுவாய்? நீ கனப்படுத்தப்படுவாய். ஆகையால் தேவன் கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனை எப்பொழுதுமே அவர் முன்னே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகின்றார். அவருடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வைக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளை நல்ல ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். அவருடைய குடும்பத்தை நடத்த விரும்புகிறார். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நடத்த விரும்புகின்றார். ஆகையால் ஏதோ நாம் தேவனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்கின்ற காரியத்திலே நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்க வேண்டும். நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற, அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மட்டும் தேவனை குறித்து நமக்கு இருக்கின்றதா? இல்லாவிட்டால் அவரை கனம் பண்ண வேண்டும். கனம் மதிப்பது. ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியரை மாணவன் கனம் பண்ணினால், நல்லாக கனம் பண்ணுகிறான் என்றால் அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மாணவனை குறித்து எப்படி இருக்கும்? ஆசிரியர், இங்கே பாடசாலையிலே படிப்பிக்கிற ஆசிரியர்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நன்றாக கனம் பண்ணுகின்ற மாணவனை குறித்தும் உங்களை கனம் பண்ணாமல் கனவீனப்படுத்துகிற மாணவனை குறித்த காரியங்களிலும் அவர்களுக்குரிய காரியங்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அவருடைய கல்வி காரியங்களை எப்படி பார்ப்பீர்கள்? கனப்படுத்துகிறவர்களுக்கு அதிக அக்கறை கொடுப்பீர்கள். அவருடைய கல்வி நிலையை அதிக அக்கறை செலுத்தி அவர்கள் கல்வி நிலையை மேலே கொண்டு போகும்படிக்கு அக்கறை செலுத்துவீர்கள். அதே போல அது கனம் பண்ணவில்லை என்றால் அது யாருக்கு பாதிப்பு? ஆசிரியருக்கு பாதிப்பா? மாணவனுக்கு பாதிப்பா? மாணவனுக்கு தான் பாதிப்பு.
ஆசிரியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள் 8 மணித்தியாலும் படிப்பிக்க வேண்டிய காரியங்களை படிப்பித்து விட்டு முடிந்து விட்டது. ஆனால் கனம் பண்ணுகிறவருக்கு அவர்கள் அதிக பிரயாசத்தை செலவழிப்பார்கள், அதிக கவனத்தை எடுப்பார்கள். அது அவனுடைய கல்வி வாழ்க்கைக்கும் அவனுடைய எதிர்காலத்திற்கும் அது நல்ல ஒரு பெறுபரை அவனுக்கு கொடுக்க முடியும். இதே போன்று ஒரு குடும்பத்திலே ஒரு பெற்றோரை ஒரு பிள்ளை கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் அது பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும், பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்தும். பிள்ளை பெற்றோரை கனம் பண்ணவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை அது வெளிப்படுத்தும்? எப்படி வெளிப்படுத்தும் சொல்லுங்கள் பெற்றோர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணவில்லை, உங்களை கனவீனப்படுத்துகிறார்கள், அது உங்களுக்கு எப்படிப்பட்ட காரிய தாக்கத்தை கொடுக்கின்றது, எப்படிப்பட்ட நிலையை உங்களுக்குள்ளே உருவாக்குகின்றது? வேதனை. அடுத்தது அவரிடத்திலே வெறுப்பு வேறு, அவருடைய தேவையை சந்திக்க முடியலை வேறு, விளங்கல, அவளை கொடுத்த பாரம் இல்லை வேறு, அப்படியாவது மட்டும் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளிடத்திலே தான் கல்லை போட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். நான் சொல்லுகின்றேன், உங்களை கனம் பண்ணவில்லை என்றால் அது உங்களுக்கு அவமானம் இல்லையா? வெட்கத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்காதா? சமூகத்திலே வெட்கத்தை கொடுக்குமா கொடுக்காதா? ஜனங்கள் மத்தியிலே அது உங்களுக்கு அவமானத்தை தருமா தராதா? மற்றவர்கள் மத்தியிலே உங்களை கனவீனப்படுத்தி விட்டு உங்கள் பிள்ளை நடந்து கொண்டால் அதற்காக நீங்கள் அதெல்லாம் பிள்ளையிடத்திலே அக்கறை செலுத்தாதது இதெல்லாம் அது 2வது காரியம்தான். பெற்றோர்களாகிய எங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கின்றது? இப்பொழுது தேவனை ஒரு மனிதன் கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் அது என்ன செய்கின்றது? அது தேவனுடைய நாமத்துக்கு அதை எதை கொடுக்கின்றது? அது வெட்கத்தை இல்லாவிட்டால் ஒரு அபகீர்த்தியை என்ன செய்கின்றது? அது கொடுக்கின்றது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் கனம் பண்ணவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று இப்பொழுது எல்லாரும் சொன்னீர்கள். பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது, அப்படி நடத்த முடியும், இப்படி நடத்த முடியாது என்று சொன்னீர்கள். அதெல்லாம் சரி. இதே போன்று தேவனை கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் தேவனும் அதைத்தான் நமக்கு செய்ய முடியும். உங்களுக்கு விளங்கி விட்டதா? நன்றாக விளங்கி விட்டதா? ஆகையால் அவ்வாறு தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளைகளுடைய நிலை எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அதே போன்று தேவனை கனம் பண்ணவில்லை என்றால் தேவனும் அதே பிரகாரமாக நமக்கு செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பாதிக்கப்படும்? அதான் காரியம், அதான் உண்மை. ஆகையாலே தான் ஏலியை பார்த்து சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்தினால் அவன் கனவீனப்படவான். அந்த காரியத்தை ஏலி உடைய வார்த்தையில் ஏன் சொன்னார் ஆண்டவர்? ஏலியினுடைய பிள்ளைகள் என்ன எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு ஆசாரியர்கள். ஆகையால் இந்த ஆசாரியர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே அங்கே பலிப்பீடத்திலே நின்று கொண்டு பலி செலுத்த வருகின்றவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே நின்று கொண்டு பலி செலுத்த வருகின்ற ஸ்திரீகளோடு என்ன செய்தார்கள்? அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். பலிகளை கொண்டு வரும் பொழுது அந்த பலிகளிலே அந்த மாடுகளுடைய சந்துகளையும் அந்த கொழுப்புகள் நிறைந்த அந்த மாம்சங்களையும் தங்களுக்கென்று பச்சையாகவே அதை எடுத்துக்கொள்ளுவார்கள். அதை சுட்டரிப்பதற்கு முன்பாகவே அதை எடுத்துக்கொள்ளுவார்கள், அதை பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுவார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே நின்று கொண்டு என்ன செய்கின்றார்கள்? இப்படி காரியங்களை செய்து கொண்டு ஆசாரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காரியங்களை இவர்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே இது மிகப்பெரிய பாவமாக இருந்தது. தேவன் இதிலே கோபம் கொண்டார். அப்பொழுது இந்த காரியத்தை குறித்து இவ்வாறெல்லாம் இவர்கள் நடக்கின்றார்கள் என்று ஏலி கேள்விப்படுகின்றார். ஏலி கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுகின்றார். அவர் கூப்பிட்டு சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் ஜனங்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இப்படி செய்கின்ற பொல்லாப்பான காரியங்களை குறித்தெல்லாம் கேள்விப்படுகின்றேன், இது இப்படி செய்யக்கூடாது, இது பாவம், நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது, ஜனங்கள் இப்படி இடரும்படிக்கு நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அவர்களை கூப்பிட்டு என்ன செய்கின்றார்? புத்தி சொல்லுகின்றார். புத்தி சொன்னாரா சொல்லவில்லையா? ஏலி பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னாரா சொல்லவில்லையா? புத்தி சொன்னார்.
அப்படிப்பட்ட காரியங்களிலே அந்த ஏலியினுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த பிள்ளைகள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. இப்பொழுது இந்த காரியத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் ஏலியிடத்திலே இவ்வாறு பேசுகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை வாசிப்போம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இந்த வார்த்தை என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன், இந்த வார்த்தையிலே தான் ஏலி என்ன தவறு செய்தார் என்கிறதை தேவன் சுட்டி காட்டுகின்றார். ஆசாரியத்துவத்திலே ஏலி தவறு செய்தாரா? அவருடைய ஊழியத்திலே தவறு செய்தாரா? அவர் பிள்ளைகளை கொடுத்த காரியத்தை கேள்விப்படும் பொழுது அவர்களை கூப்பிட்டு அவர்களை கடிந்து கொள்ளாமலோ இல்லாவிட்டால் அவர்களை எச்சரிக்காமலோ புத்தி சொல்லாமலோ விட்டாரா? அதையும் செய்தார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகின்றார், நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதித்தாய், குமாரனை மதித்தாய். அப்படி என்றால் நீ என்னை என்ன செய்யவில்லை, மதிக்கவில்லை. ஏலி கர்த்தரை மதித்தாரா, மதிக்கவில்லையா? இந்த வசனத்தை இப்பொழுது இதை விடுங்கள். ஏலி கர்த்தரை மதித்தாரா, மதிக்கவில்லையா? மதித்தார். அப்படி இருக்கும் பொழுது தேவனே இந்த வார்த்தை ஏலிக்கு சொல்லுகின்றார். இங்கேதான் எப்படி கர்த்தரை ஒரு மனிதன் கனம் பண்ணுகின்ற அந்த சாணத்திலிருந்து எப்படி அவன் கீழே இறங்குகின்றான் என்கின்றதைத்தான் இங்கே ஆண்டவர் ஏலிக்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது நீ என்னை மதிக்கவில்லை என்று தேவன் எதை காண்பித்தார் என்றால், ஏலி அவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை மதிக்கவில்லை என்று சொல்லவில்லை. அவர் என்னை மதிக்கவில்லை என்றால் அவர் சொல்லுகின்றார், என் வாசஸ்தலத்தில் செலுத்தப்படும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். ஏலி உதைத்தாரா? உதைக்கவில்லை. ஆனால் நீங்கள் என்று ஏலியையும் இப்பொழுது என்ன செய்து விட்டார்? பிள்ளைகள் தான் உதைத்தார்கள். ஆனால் ஏலியையும் இப்போது பிள்ளைகளோடு சேர்த்து விட்டார், ஒன்றாக்கி விட்டார். ஏன் இப்படி அந்த பாவத்தை ஏலிக்கும் அதை சம்பந்தப்படுத்தி ஏலியையும் இப்பொழுது அந்த பிள்ளைகளோடு ஒட்டுமொத்தமாக அதை பார்வையிலே தேவன் பார்த்து ஏலிக்கு சொன்னார், நீங்கள் உதைப்பானேன். அப்படி என்றால் ஏலி எதை உதைத்தார்? ஏலி கர்த்தரை கனம் பண்ணவில்லை. காரணம் என்னென்றால், இந்த பிள்ளைகள் ஆசாரியர்களாய் இருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கின்றார்கள் என்பது ஏலிக்கு கேள்விப்படுகின்றார். ஏலிக்கு தெரிகின்றது. அவ்வாறு தெரியும் பொழுது ஏலி என்ன செய்யவில்லை என்றால், அவர்களை புத்தி சொன்னார். சரி, அந்த இடத்திலே ஆண்டவருடைய வாசஸ்தலம், அது கர்த்தருடைய சமூகம். இந்த கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற அவருடைய சமூகம் இருக்கின்ற இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்துக்கும் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் அபகீர்த்தி உண்டு பண்ணுகின்ற இந்த காரியத்தை நீங்கள் ஆசாரியர்களாய் இருந்து கொண்டு செய்கின்ற இந்த ஆசாரியத்துவத்தை இன்றோடு நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும். அந்த வேலையை நிறுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் இதற்கு தகுதி இல்லை, ஏனென்றால் இது நீங்கள் கர்த்தருடைய நீங்கள் செல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிற காரியம், கர்த்தருடைய சமூகத்தை புறக்கணிக்கின்ற காரியம், அவருடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம், மிகப்பெரிய ஒரு பாவம். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்கின்ற இந்த ஆசாரிய ஊழியம் இனி உங்களுக்கு தகுதி அல்ல, இதை நீங்கள் செய்யக்கூடாது, அதை விட்டு நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று கட்டளை போட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏலி அதை செய்யவில்லை.
வார்த்தையை ஏலி பிள்ளைகளுக்கு பாவிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. அப்போதுதான் தேவன் பார்க்கின்றார், இவனுக்கு என்னுடைய வாசஸ்தலத்தை குறித்து, என்னுடைய நாமத்தை குறித்து, என்னுடைய சமூகத்தை குறித்து இருக்கின்ற மேன்மையை விட, அதுக்கு செலுத்துகின்ற கனத்தை விட, அதை உயர்வாய் பார்க்கின்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை விட இவன் பிள்ளைகளுடைய ஆசரிப்பு ஊழியத்திலே அதை கனம் பண்ணுகின்றான். இந்த ஊழியம் இவர்களை விட்டு போய்விடக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஊழியம் போய்விடக்கூடாது. அதுதான் பிரதான ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. ஆனால் அதனாலே தேவனுடைய அந்த நாமத்தை கனவீனப்படுத்தத்தக்கதற்கு ஏதுவாக செயல்படுகின்ற அந்த நிலையை அந்த ஏலி கண்டித்து அதற்கு அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அப்போது கர்த்தர் அதை எப்படி பார்க்கின்றார்? இவன் என்னை கனம் பண்ணவில்லை. ஏலியை பார்த்து சொல்லு, நீ என்னை கனம் பண்ணவில்லை. ஏனென்றால் நீ என்னை கனம் பண்ணி இருந்திருந்தால் இவர்களை ஆசரிப்பு ஊழியத்திலிருந்து நிறுத்தி இருப்பாய். நீ இப்பொழுது உன் பிள்ளைகளை மதிக்கின்றாய், அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆசரிப்பு பட்டத்தை மதிக்கின்றாய், அந்த ஸ்தானத்தை மதிக்கின்றாய். ஆகையால் நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை என்ன செய்தாய்? நீ மதித்தாய். இவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே அங்கே என்ன நடந்தது? கர்த்தரை ஒரு மனிதன் கனம் பண்ணாத வாழ்க்கையிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஏலியினுடைய வீட்டிலே செய்தார். யாவருக்குமே அந்த நியாய தீர்ப்பு வந்து விட்டது. ஏலிக்கும் வந்து விட்டது, ஏலியுடைய பிள்ளைகளுக்கும் வந்து விட்டது. ஆகையால் எப்படி தேவன் தன்னுடைய அந்த கனம் பண்ணுகின்ற அந்த வாழ்க்கையை தேவன் எப்படி பார்க்கின்றார்? இந்த காரியத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடிகின்றது? சில சூழ்நிலைகளில் சில பெற்றோர்கள் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் ஒரு தவறு செய்கின்றார்கள். தவறு செய்யும் பொழுது அதை அவர்களுக்கு நன்றாக தெரிகின்றது. ஆனாலும் அதை வெளியே, அதாவது அந்த தவறை எப்படியாவது மறைத்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். இதை சபைக்கு தெரியப்படுத்தி சபைக்கு சொல்லக்கூடாது. சொன்னால் அங்கே தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காரியங்கள் என்ன செய்யும்? அது வெளியே வரும். இல்லாவிட்டால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ அங்கே காரியம் என்ன செய்ய முடியும், நடைபெற முடியும் என்று அங்கே அதை மறைத்து, ஆனால் பிள்ளைகள் சபைக்கு வருவார்கள். இல்லாவிட்டால் கணவரோ மனைவியோ அவர்கள் சபைக்கு வருவார்கள், போவார்கள். இது எல்லாம் இந்த ஏலியுடைய பிள்ளைகள் செய்கின்றதை போன்றுதான். ஆனால் கர்த்தர் கேட்கும் பொழுது, நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிக்கின்றாயா? நீ என்னை கனம் பண்ணவில்லையே, ஏன்? உன்னுடைய பிள்ளை செய்கின்ற தவறு, இல்லாவிட்டால் கணவரும் மனைவியோ செய்கின்ற தவறு கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்கள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகின்றதே, கர்த்தருடைய பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறதே, அவருடைய சந்நிதியை அசட்டை பண்ணுகின்றதே. இப்படியெல்லாம் இதை அசட்டை பண்ணுகின்ற இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்தால் என்ன நடக்கும்? உன் பிள்ளைகளை அசட்டை பண்ணுவேன், உன்னை அசட்டை பண்ணுவேன். கர்த்தர் அசட்டை பண்ணி விடுவார். யார் காப்பாற்ற முடியும்? அதற்கு பிற்பாடு யார் காப்பாற்ற முடியும்? உங்களால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, நம்மளால் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் உயர்த்தி கொண்டு செல்லுகின்றவர் தேவன்தான். தேவன் அப்போது அதை செய்கின்றார். அவரை கனம் பண்ணுகின்ற மனுஷனை மட்டும் கனம் பண்ணுகின்றார். பாருங்கள், நம்முடைய சபையிலே கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணாத வாழ்விலே இந்த இடத்திலே வரும்போது கூட நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ தேவனுக்குரிய காரியங்களிலேயோ பின்னடைவுகள் அங்கு உருவாகுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த, அதாவது தேவன் நம்மை அசட்டை பண்ணுகின்ற படியினாலே என்கின்ற காரியத்திலே தான் நடக்கின்றது. அதாவது அவருடைய பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகின்ற காரியமாக இருக்கலாம், அவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிற காரியமாக இருக்கலாம். இந்த இடத்திலே இது கர்த்தருடைய சமூகம், இது கர்த்தருடைய சந்நிதி. இந்த இடத்திலே யார் கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால், இந்த இடத்திலே கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால் என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? இங்கே கனம் பண்ணுவோம் என்றால் என்ன செய்யணும்? கர்த்தர் ஒரு உருவமாக இருக்கின்றாரா, இல்லை ஒரு சிலையாக இருக்கின்றாரா? இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் ஏதோ ஒரு வெளிச்சத்தை போல இங்கே வெளிச்சமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? பார்த்து அதை மதித்து கனம் பண்ணி இருப்பது ஒன்றும் இல்லை. கர்த்தர் வாசம் செய்கின்றார். இது கர்த்தருடைய சந்நிதி என்று தன் ஆவியிலே பரிபூர்ணமாக உணர்ந்து அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தர் வாசம் செய்கின்ற இந்த இடத்திலே கர்த்தரை பயபக்தியோடு கர்த்தரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த பயபக்தி நிறைந்த ஆவியோடு இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் தான் கர்த்தரை கனம் பண்ணுகின்றார். அந்த பயபக்தி இல்லாத வாழ்க்கையிலே தான் அவரை கனவீனப்படுத்துகிறார்கள். எப்படி கனவீனப்படுத்துகிறார்கள்? இங்கே சபைக்கு நீங்கள் வருகின்றீர்கள், நீங்கள் சபைக்கு வந்து அங்கே என்ன செய்கின்றீர்கள்? சிலர் இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ மொபைலை ஃபோனை என்ன செய்வார்கள்? வைத்து தட்டி ஏதோ பார்த்துக்கின்றிருப்பார்கள். ஆகியால் தான் இங்கே ஃபோன் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னோம். அதை அவர்கள் கனம் பண்ணவில்லை. ஆனால் அவ்வாறான சூழ்நிலைகளிலே அதை என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது என்று அதுக்காகத்தான் அவ்வாறு சொன்னோம். ஏன் அவ்வாறு அவர்கள் மொபைலை போட்டு தட்டி கொண்டிருக்கின்றார்கள்? இங்கே கர்த்தர் இருக்கின்றார் என்பதை அவர்கள் அந்த அளவுக்கு உணரவில்லை. அவரை கனம் பண்ணாதபடியினாலே தான் இதை செய்கின்றார்கள். இல்லாவிட்டால் என்ன செய்வார்கள்? சிறு பிள்ளைகளோடு இருந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் வேறு பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே ஏதோ ஒரு காரியங்களை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் ஜெபிக்கும் பொழுது கண்ணை திறந்து கொண்டு அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் இங்கே வந்து உட்கார்ந்து விட்டு எழுந்து வெளியே போவதும் உள்ளே வருவதுமாக போக்குவரத்து செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே ரோட்டில் இருக்கிற மனுஷன் அங்கே வரும்படிக்கு கூப்பிட்டால் இங்கிருந்து போய் அங்கே கயத்து விட்டு வருவார்கள். ஏன்? இது கர்த்தரை கனம் பண்ணுவது. அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தை நான் மதித்து இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை மதித்து வாழ வேண்டும், மதித்து பழக வேண்டும். ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிடாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் உட்காரலாம். நீங்கள் உட்காருவதனால் உட்காருவதை யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் உட்கார்ந்திருந்தால் அதனுடைய காரியங்கள் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. தயவு செய்து பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வாலிப பிள்ளைகளிடத்திலேயோ இல்லாவிட்டால் அங்கே உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே வைத்திருக்கும்படி கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் அவர்களிடத்திலே கொடுத்து மற்றவர்கள் கர்த்தரை கனம் பண்ணக்கூடாத படிக்கு உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள். தயவு செய்து அதை கவனத்திலே கொள்ளுங்கள். பிள்ளைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கதை கட்டு கொண்டிருப்பார்கள். இங்கே பின்னுக்கு உட்கார்ந்திருப்பார்கள், அங்கே கதிரைகள் கீழே உட்கார்ந்திருப்பார்கள். இங்கே ஒன்று தெரியாது என்பதற்காக அங்கு மறைந்திருந்து கொண்டு செய்வார்கள், மறைந்திருந்து கொண்டு தூங்கி கொண்டிருப்பார்கள், மறைந்திருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருப்பார்கள். யாருக்காக வந்திருக்கின்றீர்கள்? இங்கே யார் இருக்கின்றார்? இங்கே மூப்பர்கள் இல்லை, இங்கே கர்த்தர் இருக்கின்றார். இப்படியெல்லாம் கர்த்தர் இருக்கின்றார், இது கர்த்தருடைய சமூகம், இதை மதிக்க வேண்டும் என்று இதை கனம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி. ஆதலால் கர்த்தரை கனம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ தன்னுடைய வாழ்க்கையிலேயோ தான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை கனம் பண்ணுகின்றவன் கர்த்தருடைய சமூகத்தை அவன் ஆர்வமாய் தேடி வருவான். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுவான். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணினால், நீங்கள் கர்த்தருடைய சமூகம் கூடுகின்ற கூடுகைகளை நீங்கள் வீட்டிலே இருக்கின்றீர்கள், ஏதோ பூமிக்குரிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவசரமாய் தவிர்க்க முடியாத ஒரு காரியங்களை செய்து நீங்கள் வெளியே போனால் அது ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஜெப கூட்டங்கள் நடந்தால், இல்லாவிட்டால் சௌரியல் கூட்டங்கள் நடந்தால், சௌர கூட்டங்கள் நடந்தால், ஒரு சபையாராது நடந்தால் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் உட்கார்ந்திருக்கிறது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளையும் உங்களோடு சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகின்றேன், வேதனையோடு சொல்லுகின்றேன், இதெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் நடக்கின்றபடினாலே எனக்கு ஒரு லாபமும் வரப்போகிறதில்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமான ஒன்றையுமே நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படையாக பேசுகிறேன். நான் என்ன செய்கின்றேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீங்கள் அவ்வாறெல்லாம் நீங்கள் உலக காரியங்களுக்கு உலக வேலைகளுக்கு இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வேலையும் இல்லாவிட்டாலும் சும்மா வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களே, இது எல்லாம்
கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணவில்லை என்பது ஆணித்தரமான உண்மை. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் ஆணித்தரமாய் சொல்லுகின்றேன், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணாவிட்டால் கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை எப்படி கனம் பண்ணுவார்? அவர்களை எப்படி உயர்த்துவார்? ஆகையாலே தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே கனவீனப்படுகின்றோம், வெட்கப்படுகின்றோம். குடும்பத்திலே வெட்கப்படுகின்றோம், பிள்ளைகளால் வெட்கப்படும், சமூகத்திலே நாங்கள் வெட்கப்படுகின்றோம். ஏன்? எந்த மனுஷன் கர்த்தரை கனம் பண்ணுகிறானோ அவனை கர்த்தர் கனம் பண்ணுவார் என்பது உறுதி. ஆகையால் பிள்ளைகள் சபையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணும்படிக்கு அவர்கள் கவனமாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது அவர்களை கண்களை மூடி இருக்க வேண்டும். அவர்கள் நல்ல முழங்கால் படியிட்டு இருக்க வேண்டும். எழுந்து அங்கும் வெளியே போய் வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் நன்றாய் கைதட்டி பாட்டு படித்து நன்றாக கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக வேத வசனங்களிலே பைபிளை எடுத்து படிக்கும்படிக்கு அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சமூகத்தினுடைய மேன்மையை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். தேவனை கனம் பண்ணுகின்ற வாழ்க்கையிலே துரும்பையும் பிடித்து கொண்டு வாழ்கின்ற சகோதர சகோதரிகள், துரும்பை பிடித்து கொண்டிருக்கிறீர்களே என்றார். துரும்பையும் பிடிப்பவன் தான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவன். என்னுடைய ஜீவியத்திலே நான் பஸ்ஸிலே நிறைய நெருக்கமாக கூட்டங்கள் இருந்தாலும் அந்த பஸ்ஸிலே நான் ஏறி அமர்ந்திருக்கும் பொழுது புறப்படும் பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். அவ்வாறெல்லாம் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய காலிலே சில நேரம் செருப்பு இருக்கும், சில நேரம் சண்டில் போட்டிருப்பேன். நெருக்கடியான நிலைகளிலே நான் செருப்பை போட்டுக்கொண்டு ஜெபிக்க முடியாது. எத்தனை சகோதர சகோதரிகள் நீங்கள் ஷூவோடும் செருப்போடும் நின்று ஜெபிக்கின்றீர்கள்? அது கர்த்தரை கனவீனப்படுத்துகின்ற காரியம். ஏனென்றால் தேவன் மோசேக்கு சொன்ன பாதரட்சியை கழட்டு, இது பரிசுத்த இடம். நாம் அங்கெல்லாம் ஜெபிக்கின்றோமோ அதெல்லாம் தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம். தேவன் அங்கே வருகின்றார், ஜெபத்தை கேட்க வருகின்றார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கக்கூடிய இடம் அது பஸ்ஸாக இருக்கலாம், வேலைஸ்தலமாக இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். எங்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது பாதரட்சைகள் கால்களில் இருக்கக்கூடாது. அதையும் மீறி இதை ஷூவை கழட்டுவது கஷ்டம், திருப்பி போட்டு கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஜனக்கூட்ட நெரிசல்கள், செருப்பை எப்படி கழட்டி விட்டு ஜெபிப்பது, இதெல்லாம் அங்கே ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு பரவாயில்லை என்று சொல்லி அவ்வாறு நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள் ஓகே, ஆனால் நீங்கள் கர்த்தரை அந்த இடத்திலே கனம் பண்ணவில்லை. சின்ன விஷயம்தான், ஆனால் இந்த சின்ன விஷயத்தை கூட பாரிய ஒரு பெரிய காரியமாய் நினைத்து கொண்டு செயல்படுகின்ற காரியம். அது நான் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும், அது சண்டிலாக இருந்தாலும், திருப்பி கொழுவு வேண்டாக இருந்தாலும், இல்லாவிட்டால் கழட்டி விட்டால் சண்டில் அந்த ஜன நெரிசலுக்குள்ளே எங்கேயாவது மாறிவிடும் என்றாலும் நான் சண்டிலை கழட்டி என்னத்தையாவது காலிலிருந்து கழட்டி விடு, அதை போட்டிருக்க மாட்டேன். கழட்டி ஜெபித்து விட்டு தான் திரும்ப என்ன செய்வேன், அதை நான் கால்களிலே தொடுத்து கொள்ளுவேன். இல்லாவிட்டால் சில சூழ்நிலை அவசரத்துக்கு அங்கே போகும் பொழுது அங்கே ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு ஜெபித்து விட்டு போவதை குறித்து அப்படியெல்லாம் நான் செய்வதில்லை. ஜெபம் பண்ணும் பொழுது தன்மல்ல தலையை மூடிக்கொள்ளுகிறவன் தன் தலையை சிரைக்க கடவன், தலையை மூடக்கூடாது. ஆகையால் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு ஜெபிக்கலாம் என்றால் அது ஒரு புருஷன் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருப்பது அடையாளம். அவனுடைய தலையை மூடுகின்றதான் அங்கே அதுவும் ஒன்றுதான், அவன் முக்காடை போடுவதும் ஒன்றுதான். இதையெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு துரும்பான காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே இதை உன்னிப்பாக யார் அதை கண்டு அதை காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்? கர்த்தரை கனம் பண்ணுகிற மனுஷன் தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற மனுஷன். சமீபத்தில் ஒரு திருமண ஆராதனையை நான் பார்த்தேன் போனிலே. அந்த திருமண ஆராதனையிலே அங்கே ஆராதனை நடந்து எல்லாம் நடந்து அந்த ஒரு பாஸ்டர் கடைசி நன்றி ஜெபம் செய்வதற்காக வந்து அதை நன்றி ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது ஜெபிக்க இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மணமகளும் இப்படி உட்கார்ந்திருக்கின்றார்கள். இப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கிருந்த யாரோ ஒரு சிறு பையன் என்ன செய்கின்றார், ஒரு மொபைலை கொண்டு வந்து யாரோ கோல் எடுத்திருக்கின்றார்கள், அதை கொண்டு வந்து இந்த மணமகன் இடத்திலே கொடுக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார், இங்கே உட்கார்ந்து கொண்டு ஃபோன் பேசிக்கின்றிருக்கிறார். இங்கே அந்த திருமண ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஃபோன் பேசிக்கின்றிருக்கிறார். நாம் இப்பொழுது நன்றி சொல்லி ஜெபிப்போம் என்று எல்லாரும் விழுந்து விட்டார்கள். நன்றி ஜெபம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்கின்றார், அவர் உட்கார்ந்து பேசிக்கின்றிருக்கிறார். அந்த மணமகள் அந்த பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தை மதிக்கின்ற அந்த பிள்ளையாக இருந்தபடினால் அந்த பிள்ளை உடனே அவருடைய துடையிலே தட்டி என்ன செய்தார், எலும்பும்படிக்கு துடையிலே தட்டினார். தட்டும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்,
அவர்களும் பின்னின்று அப்படி கதைத்து விட்டு அதை கட் பண்ணி அங்கே பொக்கெட்டிலே வைத்து விட்டு தான் நின்றார். அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை எந்த அளவுக்கு இன்றைக்கு கனம் பண்ணுகின்றார்கள், எந்த அளவுக்கு மதிக்கின்றார்கள். நம்முடைய சபையிலே அப்படி எல்லாம் செய்ய மாட்டார்கள். நம்முடையவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை வெளியிலிருந்து யாராவது வந்தால் கூட அவ்வாறு செய்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம். செய்வதற்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வராது. ஏனென்றால் இது கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற இடம். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையிலே இதை நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை நடத்தக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது. இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை கனம் பண்ணினால் ஒழிய நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் அது நன்மைகள் இல்லாவிட்டால் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்க முடியாது. ஆகையால் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கு நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்று என்ன செய்யக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. நாம் பிள்ளைகளை மதிக்கின்றோம், பிள்ளைகளை மதித்து வாழ வேண்டும். அதே நேரத்திலே அந்த பிள்ளைகள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து வாழ வேண்டும், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர வேண்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தை மதித்து, அதாவது கனம் பண்ணுங்கள். கர்த்தர் இங்கு இருக்கின்றார் என்பதை மதித்து அவரை கனம் பண்ணி வாழ்ந்து நடந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் இங்கெல்லாம் கர்த்தரை கனவீனப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை கனவீனப்படும். கனவீனப்படுத்தப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். இந்த காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை மதித்து கனம் பண்ணி வாழ கற்றுக்கொள்ளுவோம். அந்த வாழ்க்கை எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு வழி நடத்துமாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதாக. தேவனை கனம் பண்ணும்படியான வார்த்தைகளை தேவன் சபையிலே அநேக தடவைகள் பேசியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அங்கே தொடர்ந்து பேசுகிறனால் தேவனை அசட்டை பண்ணுறவர்களை தேவன் அசட்டை பண்ணுவாருங்கிறான். அந்த வார்த்தையை எத்தனை பேர் அதை கனமுள்ள ஒரு வார்த்தையை அடித்தீர்களோ தெரியவில்லை. இந்த வார்த்தை மிகவும் பயங்கரமான வார்த்தை. அவரை அசட்டை பண்ணுறவர்களை தேவன் அசட்டை பண்ணுகின்றான். அந்த வார்த்தை இன்றைக்கும் அவர் இங்கே கொடுக்குறனால தேவன் எங்கள் மீது வைத்தான அந்த கரிசனையும் இரக்கமும் எங்களை தப்பி வைக்கும்படியாய், அந்த அழிவின் நின்று எங்களை பாதுகாக்க முடியாது. தேவன் கொடுத்த வார்த்தையை இந்த நாட்களிலே அதிகமாக தேவன் அங்கே பேசினான். இன்றைய காலவழியிலே ஒரு அந்தப்பட்டான் அந்த தேவன் பேசினான். அந்த வார்த்தையினுடைய பாரத்தை தேவன் அங்கே கொடுத்தார். அந்த காரியங்களை கண்கூட காணும்படியாக தேவன் அங்கே செய்தார். சில சமயத்தில் நான் அங்கே நான் வறண்டிருக்கேன்னு சொல்லி நான் அங்கே தண்ணீர் குடிக்க அங்கே நான் போய் வரும்போது அந்த எழுந்திருந்து தேவனுக்கென்று செலுத்தக்கூடியான அந்த ஆராதனையை அதிலே அக்கறையே இல்லாமல், அதனுடைய ஒரு சிறு காரியம் கூட அதிலே பாரமே இல்லாமல், ஒரு சிறு காரியத்திலோடு தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்குரிய அந்த எண்ணமே இல்லாமல் சிலர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஏனோ தானோடு இருக்கிறார்கள், சிலர் அங்கே ஏனோ அலட்சிய போக்கிலே அங்கே இங்கேயும் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வயது முதிர்ந்தவர்களெல்லாம் அங்கே உட்கார்கிறார்கள், அங்கே இளம் வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள். அப்பேற்பட்டான அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் ஏதோ ஒன்றை அங்கே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் எழும்பி நின்று தேவனை அங்கே ஆராதிக்கிறார்கள். அதை இன்றைய நாட்களிலே அந்த தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய, தேவனை ஆராதித்து ஆராதிக்க இந்த ஆராதனையில் நான் வரக்கூடியான அந்த நேரத்தை எப்படி நான் அதை கனப்படுத்துகிறேங்கிறக்குள்ளே என்ன செய்கிறார்கள், அங்கே அதை அறியாமல் இருக்கிறார்கள். தூங்குவதற்கு என்ன செய்கிறார்கள், வீடுகள் இருக்கிறது, அங்கே இங்கே பிராக்கு பார்க்குறவர்கள் என்ன செய்கிறாரு, வீடுகள் அங்கே வீதிகள் இருக்கிறது, அதில் என்ன செய்யலாம், அந்த நேரத்தை அங்கே செலவழிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் செலுத்தக்கூடிய நேரங்கள் 2 மணி நேரம்.
சொன்ன போல அந்த நேரங்கள் தான் நிற்கக்கூடிய இடங்களெல்லாம் அந்த துரும்பை போன்றான காரியங்கள் எல்லாம் அங்கே நான் வாட்டாவை கழட்டி ஹெல்மெட்டை கழட்டி கத்தரை தொழுகக்கூடியான அந்த நேரங்கள் எல்லாம் கவனமாய் நிற்கிறேனுங்கிற அந்த காரியங்களை இந்த நாட்களில் அதை பேசக்கூடிய அந்த கனமுள்ள அந்த வாழ்க்கை, இன்றைய கத்தரை மதித்து நடக்கக்கூடிய வாழ்க்கை, தேவன் உங்கள் பிதாவானால் அவருக்கு படப்படக்கூடிய அந்த கனம் எங்கே? வருத்தத்தோடு தேவன் பேசியாதான் இந்த வார்த்தையை நான் அங்கே நாட்களில் இங்கே எடுக்கிறேன். தேவன் வருத்தத்தோடு பேசிய அந்த வார்த்தைகள் அங்கே நான் அசட்டை பண்ணுவேனுங்கிறான அந்த வார்த்தையை வருத்தத்தோடு பேசிய வார்த்தையாகத்தான் நான் அங்கே எடுக்கிறேன். எத்தனை பேர் அதை நீங்கள் அவ்வளோ பாரமுள்ள வார்த்தையை எடுத்தீர்களோ தெரியல. ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக தேவன் அந்த கணத்தை குறித்து பேசிய அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த ஆராதனையிலே, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இன்றைக்கும் எனக்கு அது கிரியை செய்யவில்லை என்றால் தேவனுடைய கோபாக்கினைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன்? கனம்ங்கிறது ஒரு அன்பிலே இருந்து ஊறி, இதயத்தின் ஆழத்திலிருந்து ஊறி நேசிக்கக்கூடியான அந்த நேசத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆவிதான் அந்த கனம். கத்தரை தொழுகளும் வாருங்கள் சொல்லும்போது மனமகிழ்ச்சியோடு எழுந்திருந்து அந்த ஆராதனைக்காக நான் எழுந்திருந்து கண்களை மூடி நான் எப்பொழுதுங்கே தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்து கத்தரை துதித்து அந்த மகிமையை நான் தேவனுடைய சமூகத்தில் செலுத்தக்கூடியான அந்த நேரங்கள் அது எப்பொழுது வரும் என்று நான் பார்த்து கொண்டிருக்கூடியான நேரங்கள். அநேகர் முந்தி அடித்தெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏன்? இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் தரிசிக்கவும், தேவனுடைய சமூகத்தில் உறவாடும், தேவ சமூகத்தில் நாங்கள் வாரங்களை அங்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே ஒரு உணவுமே இல்லாமல், எந்த காரியத்தை குறித்தான சிந்தனை இல்லாமல், கர்த்தருடைய நாமத்தை அங்கே மையப்படுத்தக்கூடிய எந்த விருப்பமே இல்லாமல், ஏதோ ஆராதனைக்கு நான் வருகிறோம், ஆராதனை முடிந்து விட்டது, 10:30 முடிந்து விட்டது, சரி நாங்கள் போய்விடுகிறோம், அதனோடு என்னுடைய ஆராதனையினுடைய காரியங்கள் முடிந்து விடுகிறது. பயப்பட கடவுள் பிரியமானவருடைய நாட்களிலே தேவனங்கள் பிதாவானால் அவருக்கு செலுத்தக்கூடிய கனம் அங்கே அது எங்களுடைய ஜீவிய வாழ்க்கையிலிருந்து அந்த மகிமை வெளிப்பட வேண்டும். எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் பாதரட்சையை கழட்டி கத்தரை துதிக்கக்கூடியான அந்த கனம்படுத்தக்கூடியான தேவனை நான் மதித்து அப்படிப்படான அந்த மதித்து நடக்கக்கூடிய ஜீவியத்திலே என்னுடைய தேவனை தொழுகக்கூடியான ஆராதனை வேலையாக இருந்தான். சரி, எந்த நேரமாக இருந்தாலும் நான் அந்த நேரம் அது கத்தருக்குரிய நேரமாய் கத்தருடைய சமூகத்திலே நாம் அப்படிப்பட்ட மகிமையும் கனத்தையும் துதியையும் அந்த மகத்துவமுள்ள தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்தத்தக்கான ஆவி இன்றைய நாட்களும் தேவன் கொடுத்த அந்த ஆவி, அதைத்தான் தேவன் வைராக்கியமாய் என்னுடைய ஜீவியத்திலே தேவன் அங்கே பேசினார். நானும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் அப்பேற்பட்டான அந்த புத்தியுள்ள ஆராதனையை செலுத்தும்படியாய் எப்பொழுது எனக்கு அந்த சமயம் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், கர்த்தரை நாம் மையப்படுத்தணும், அவர் நாமம் மையப்பட வேண்டும், அந்த உயர்ந்த நாமம் புகழப்பட வேண்டும்ன்றான அந்த ஆவியோடு தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நடத்துவோன்னு விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தாவது ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனை கனம் பண்ணுகிறான அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த முதலிடத்தை குறித்தே தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த முதலிடத்தை நான் இன்றைக்கு எதற்கு நான் இன்றைக்கு கொடுக்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த கனத்தை என்று சொல்லுகிறான அந்த காரியமான அந்த முதலிடத்தை நான் இன்றைக்கு இந்த உலக காரியங்களுக்கோ அல்லது மனுஷர்களுக்கோ இன்றைக்கு நான் கொடுக்கிறான் அந்த வேளையிலே நான் தேவனை கனவீனப்படுத்துகிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த முதலிடத்தை அந்த கனத்தை நான் இன்னொரு உலக காரியங்களுக்கோ அல்லது இன்னொரு மனுஷனுக்கோ இல்லை அந்த காரியங்களை நான் செலுத்துகிறான் அந்த வேளையிலே நான் ஒரு விக்கிரகாரனாய் நிற்பேன் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் அவரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார் என்றான் அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த ஆசீர்வாதங்களை என்னுடைய ஜீவிய நாட்களிலே நான் அநேக சூழ்நிலை மத்தியிலே அநேக காரியங்கள் மத்தியிலே நான் என்னுடைய கண்கள் காண கண்டுகொண்டான காரியங்கள் அநேகம் உண்டு. தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலே நான் வாசித்தான ஒரு ஞாபகம் என்னிடத்தில் இருக்கின்றது. இப்பேற்பட்டான தேவனை கனவீனப்படுத்துகிறான அந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடியான அந்த முதலிடத்தை கொடுக்காத அந்த மனுஷர்கள் மத்தியிலே தேவன் பொறாமை கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்றான் அந்த ஒரு வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்திலே நான் வாசித்தான் காரியத்தை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு காண்பித்தான் நினைவுபடுத்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் பயந்திருக்க வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு நான் தேவனை கனம் பண்ணுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா என்றான் அந்த காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது சில சூழ்நிலையிலே நான்
அந்த சின்ன சின்ன காரியங்கள் கூடி நான் வெளிச்சத்தை காணாத காரியங்களிலே கூடி இன்றைக்கு நான் மிகவும் தேவனை கனவீனப்படுத்துகிறான் ஒரு மனுஷன் என்பதை தேவன் என்னுடைய இதயத்திலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு தேவாலயத்திலே காணிக்கை செலுத்தும்படிக்கு வந்த அந்த ஸ்திரீயானவள் அவள் தன்னிடத்திலே இருந்த அந்த வறுமையிலிருந்து தனக்கு உண்டான அந்த ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டான். அந்த காரியங்களை போன்று இன்றைக்கு தேவனை கனமணுகிறான். அந்த வாழ்க்கையெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு கொடுக்கக்கூடியான அந்த முக்கியத்துவத்தை, அவருக்கு கொடுக்கக்கூடியான கனத்தை நான் கொடுக்கிறான். அந்த வாழ்க்கையிலே தான் தேவனை கனம் பண்ண முடியும் என்றான். அந்த காரியங்களை தேவன் இந்த காலை வேளையில் என்னோடு விடைபட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய சமூகம் என்று பார்க்குறான். அந்த வேளையிலே தேவனுடைய சமூகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கு என்னுடைய உலக காரியங்களுக்காக அந்த உலக காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேனாக இருந்தால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலே நான் தேவனை கனவீனப்படுத்துகிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றான். அந்த காரியங்களை, அதாவது அந்த உலக காரியம் எனக்கு ஒரு விக்கிர ஆராதனை போன்றான ஒரு காரியமாகத்தான் அது காணப்பட முடியும் என்றான அந்த காரியங்களை இந்த காலை வேளையில் என்னோடு விடுபட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனுஷிக்கு அன்பாக இருந்தாலும் நான் இன்றைக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடியான கனம், அது முதலிடம், அது தேவனுக்கு கொடுக்கக்கூடியான முதலிடமாக அல்லாமல் அதை நான் அவர்களுடைய அன்பை நான் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வினார் என்றால் அவர்கள் கூடி எனக்கு ஒரு விக்கிரகாரர்களை போன்ற விக்கிர ஆராதனைக்குரிய ஒரு மனுஷனாகத்தான் நான் நிற்க முடியும் என்றால் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். நானும் பயந்திருக்கே வாஞ்சிக்கிறேன். தேவனை கனப்படுத்துகிறான். அந்த வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு ஆசை உள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்டான வாழ்க்கையிலே எவ்வளவா என்னை ஆசிர்வதிக்க ஆசை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாய் வருகிற நாட்களிலே கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்டான ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துவார் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் காலை வேளையிலுமாய் அவரை கனைப்படுத்தக்கூடிய காரியத்தை குறித்து ஆவியானவர் ஒரு கவலையுடனும் அவருடைய வார்த்தையை பேசினதை என் இருதயத்தில் உணர அவரை தேடுகிறதான காரியத்தை குறித்து எவ்வளோ ஒரு மேன்மையாக இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அதை பேசத்தான் செய்கிறார். நாங்களோ காதில்லாதவர்களாய், இருதயம் இல்லாதவர்களாய், மரத்து போனவர்களாய் கேட்டு உடனே விட்டு செல்கிறான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் குறையில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிற காரியம். அவர் எதை செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதை செய்யத்தான் அவர் சித்தமாக இருக்கிறார். அதற்கு நான் சரியான முறையில் செயல்பட்டால்தான் அந்த காரியத்தை அவர் என் மூலமாய் நடப்பிக்க முடியும் என்பதை குறித்தும் அதிகமாய் கண்டுகொண்டேன். ஆண்டவரை எந்த விதத்திலெல்லாம் நான் அசட்டையாக இருந்து என்னுடைய காரியத்தை கனவீனப்படுத்தி தேவனுக்கு செலுத்த வேண்டியதெல்லாம் கனவீனப்படுத்தி என் பூமிக்குரிய காரியங்களுக்குள்ளாய் நான் நடத்துகிறேன் என்பதை நான் அதிகமாக என் நாட்களிலே என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்க்கும் போதெல்லாம் பின்னாக என்னுடைய காரியம் முழுவதுமே எல்லாம் பூச்சியமாக இருக்கிறது. நான் வெளியில் சென்றாலும் நான் தேவனுக்கு முன்பாய் நான் உண்மையாக இருக்கத்தான் விரும்புகிறேன். ஆனாலும் சூழ்நிலைகள் நிமித்தம் இந்த கனவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து என் வாழ்க்கையிலே நான் அதிகமாய் என் வாழ்க்கையின் மூலம் நான் கண்டிருக்கிறேன். அதை வெளிப்படுத்தினார் ஆண்டவர். சில வேளைகள் நான் மன்னருக்கு செல்லும்போது, நான் கோட்டர் வழியை சாப்பிடும்போது, அதை நான் ஜெபம் பண்ணும்போது, அதை நான் சரியான முறையில் கண்களை மூடி நான் வீட்டிலிருந்து செய்கிற பிரகாரம் நான் அதிலே செய்கிறேன் என்பதை பார்க்கும்போதும் அதை நான் கனவீனப்படுத்தக்கூடிய காரியமாய் இந்த வழியிலுமாய் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அதை நான் சரியான முறையில் மனிதர் பார்க்கிறார் என்பதை குறித்து நான் மேலோட்டமாய் என்னுடைய காரியங்களை செய்வது, அதை கனவீனப்படுத்துவதை குறித்தும் வீட்டிலிருந்து நான் ஜெபம் பண்ணும்போது அவருடைய தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் படியிட்டு சரியான முறையில் நான் செய்கிறேன் என்பதை குறித்தும் அதையும் என் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உட்கார்ந்திருந்து என்னுடைய கால் உரைப்புத்தன்மையின் மூலம் நான் உட்கார்ந்து ஜெபிப்பதையும் அதை என் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அதுவும் ஒரு கனவீனம் என்பதை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உண்மையாய் அந்த காரியத்திலே அது மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன்.
தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை முழுவதுமாய் செலுத்தி சின்ன சின்ன காரியங்களிலும் எல்லா விதத்திலும் நான் பெரிய காரியங்களும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் அதிகமாய் கொண்டு போக செல்லவே வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது அந்த சகோதரன் பேசினது பிரகாரம் நான் எதையெல்லாம் தேவனுக்கு முன்பாய் நான் கனவீனப்படுத்தினேனோ என்னுடைய வாழ்க்கையிலே என் பிள்ளைகள் மூலமாய் நான் அதை கண்டு கொண்டிருக்கிறேன். எதை விதைக்கிறாயோ அதை அரைப்பாய் என்று சொன்ன பிரகாரம் நான் தேவனுக்கு முன்பாய் நான் கனவீனப்படுத்தின காரியம் முழுவதும் தேவன் எனக்கு முன்பாய் இப்பொழுது கண்ணுக்கு முன்பாய் என் பிள்ளைகள் மூலம் வெளிப்படுத்துகிறார். அதை என் வாழ்க்கையின் மூலமாய் நான் அதை சரி செய்து நான் நல்லதை விதைத்து நல்லதை அறுக்கவே வாஞ்சிக்கிறேன். அந்த காரியத்துக்குள்ள தேவன் நடத்த ஆவியானவர் உதவிசுவராக. ஆவியானவர் சபையிலே கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக நான் தேவனை அவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வாஞ்சிக்கிறேன். அங்கே வார்த்தை சபையிலே கடந்து வரும்போது அது ஒருவருக்கு மட்டுமல்ல, என்னுடைய ஜீவியத்திலே அதை எனக்கொண்டு தான் எந்த நாளும் நான் எடுத்துக்கொள்வேன். இவையெல்லாம் என்னுடைய வரப்போகிற ஜீவியத்தை இல்லை கடந்த நாட்கள் நடந்த ஜீவியங்களை நான் எச்சரிப்படைந்து விழிப்படையும்படி இந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. ஆகையால் நான் பயந்திருக்கிறேன், பயப்படுகிறேன். மனுஷனுடைய வாழ்வு நிரந்தரம் இல்லை. அது சோதனைகள் மாறி மாறி வரும்போது தான், சூழ்நிலை வரும்போது தான் அந்த சோதனைகள் சகிக்கிற தன்மையை நான் எப்படி வாழுகிறேன் என்று நான் எச்சரிக்க முடியும், வாழ முடியும். அங்கே ஏலியுடைய ஜீவியத்தில் நடந்த சம்பவத்தை சோதரன் பேசும்போது நான் அதில் வெளிப்படைந்தேன். அங்கே ஏலி எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு பிரியமான ஒன்றை செய்தாள். தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்திலே தான் இவ்வளவு காலமும் கட்டி வந்த அந்த அவருடைய ஆசரிப்பு ஊழியம் பிள்ளையை விட்டு எடுத்து போட்டால் தன்னை மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த எண்ணத்திலே அவர் இருந்தாரோ அது தெரியவில்லை. ஆனால் அந்த காரியத்திலே அவர் பிழை விட்டிருக்கிறார். ஆகையால் தேவன் அவரையும் பிறடி அடிபட விழும்படியாய் அவரை அடித்தார். நானும் இதையே குறித்து பயந்திருக்கிறேன். அங்கே தேவனை குறித்த காரியங்களே அலட்சியமாக இருக்கிற என்னுடைய ஜீவியம் எலியை போன்ற ஒரு வாழ்க்கை வர நாள் செல்லாது. ஆகையால் நான் பயப்படுகிறேன். நானும் தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் யாக்கிரவனாய் இருக்க விரும்புகிறேன். தேவன் தாம் எனக்கு உதவிசுவான் விசுவாசிக்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்வாராக தேவன் உதவிசுவராகாமை. இப்படி நாம் விசுவாத்திரம் கலை வழியின் தேவன் சபையில் இடைப்பட்டார். இன்றைக்கு அவரை எந்த அளவுக்கு இங்கே கனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தேவன் சபையில் பேசும்போது இங்கே நானும் வெளிப்படைந்த ஒரு மனுஷனாக இன்றைக்கு நின்றேன். இங்கே ஏலியை குறித்து அங்கே சபையில் பேசும்போது ஏலி எல்லா விதத்திலும் இங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அங்கே ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தரை கனவீனம் பண்ணினார், அசட்டை பண்ணினார். இங்கே பிள்ளைகளை சரியான விதத்திலே அவர்களுக்கு இங்கே தேவனுடைய கனவீனம் என்பதை சொல்லி வளர்க்கவில்லை என்பதை தான் நாட்களிலே தேவன் அதிகமாக இடைப்பட்டார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இங்கே என்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே நான் தேவனை கனம் பண்ணுற பகுதியிலே இங்கே என்னுடைய பெற்றோர்களால் மிகவும் கண்டிக்கப்பட்டு அங்கே வளர்க்கப்பட்டேன். என்று சொன்னால் தேவ கனம் அது எவ்வளோ மேன்மை என்பதை நான் சிறு பிராயத்திலிருந்தே நான் இங்கே கண்டிருக்கிறேன். இங்கே இன்றைய நாள் வரையிலும் இங்கே தேவனை கனம் பண்ணுற பகுதியிலே நான் மிகவும் ஜாக்கிரதையாக இங்கே இருந்து விடுவேன். என்று சொன்னால் அவர் அந்த காரியத்திலே இங்கே கனம் பண்ணாத பகுதியிலே மிகவும் இங்கே தண்டிக்கிறவராக இங்கே இருக்கிறார். இங்கே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது சிறிய காரியமாக இருந்தாலும் நான் இங்கே என்னுடைய பெற்றோரை குறித்து இங்கே மிகவும் இங்கே அவருடைய காரியங்களை இங்கே அறிந்திருக்கிற ஒரு மனுஷனாக இங்கே நிற்பேன். இங்கே என்னுடைய தந்தை மிகவும் கடவுள் காரியங்களிலே இங்கே கனம் பண்ணுற பகுதியிலே இங்கே எவ்வளவுக்கு அங்கே அவர் அக்கறை காட்டுகிறார் என்பதை நான் சிறு பிராயத்திலிருந்தே கண்டு நானும் அதே போலவே என்னுடைய ஜீவியத்திலே நான் எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு விடுவதோ அல்லது என்னுடைய பிரியான வாழ்க்கையிலும் நான் என்ன அவசரம் என்றாலும் இங்கே ஜெபம் பண்ணுகிற காரியங்களிலோ இங்கே நான் மிகவும் அக்கறை காட்டுவேன். அந்த ஒரு ஆவியிலே தேவன் என்னை இங்கே நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நான் அதிகமாக இங்கே நன்றி செலுத்துகிறேன். இங்கே அதே போலவே இங்கே என்னுடைய பிள்ளை இங்கே எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி இங்கே நான் தேவ சமூகத்திலே
இங்கே சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்போது அதை பார்த்து அவர்களும் தேவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு பகுதியிலே இங்கே மிகவும் ஜாக்கிரதையாக வெளிப்படைந்து செயற்படக்கூடியான அந்த ஒரு ஆவியிலே நானும் இங்கே வளர்ந்து விடக்கூடும் என்பது நாட்கள் தேவன் அதிகமாக என்னோட இங்கே பேசினார். ஏலியை போல நானும் இங்கே என்னுடைய பிள்ளைகள் சாட்சி இழப்பதற்கு காரணமாகி விடக்கூடாதபடி நான் எச்சரிப்படைந்து இனி ஒரு நாட்களிலும் தேவனை கனம் பண்ணுகிற பகுதியிலே இங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்பேற்பட்ட காரியங்கள் குறித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியிலே வளரக்கூடிய அந்த நிலை இந்த இனி ஒரு நாட்களும் தருவார் என்ற தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நான் தேவனை வாதித்த தேவனை அதை சோதரிக்கின்றேன். தேவன் கனம்படும்படி தந்தான ஒவ்வொன்றையும் தேவனுக்கு முன்பாக கனம் பண்ணுறான அந்த வாழ்க்கை, தேவனை பின்பாக கனம் பண்ணுறான வாழ்க்கையை தான் தேவன் இந்த காலவெளியிலே பேசினான நிலைகளை தேவன் உணரும்படி எனக்கு செய்தார். சவுலும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தான அந்த ராஜ்யபாரம் தன்னிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி தனக்கு கொடுத்தான அந்த மக்களை கனம் பண்ணான அந்த வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணாமல் தனக்கு தந்தான அந்த மக்களை கனம் பண்ணின வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை கனம் பண்ணாமல் மக்களுடைய வார்த்தைகளை கனம் பண்ணின நிமித்தம் சவுலுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிற அந்த வாழ்க்கையை தான் தேவன் இந்த காலவளை எனக்கு உணர்த்தி தன நிலைகள். பிற்பாடு சாமுவேல் வந்து கூறும் பொழுது சவுல் தேவனுக்கு முன்பாக கனம் பண்ணுகின்றேன் என்று சொல்லி கூறும் பொழுது தேவன் அதை மறுத்தான அந்த வாழ்க்கையில் சவுல் தேவன் தந்தான அந்த ஒவ்வொரு காரியங்களை சவுல் கனம் பண்ண நிமித்தம் தேவனை கனம் பண்ண மறுத்தான அந்த காரியங்கள் சவுலுடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுப்பட்டான அந்த நிலையில் தான் தேவனுடைய வாழ்க்கையிலும் காண்பித்தார். தேவன் எனக்கு தந்தான ஒவ்வொரு காரியங்களை நான் அதை கனம் பண்ணுவனாக இருந்தால் தேவனை கனம் பண்ணுறான அந்த நிலையிலிருந்து தூரம் போகிறான அந்த வாழ்க்கையை காணப்படும் என்பதை தான் தேவன் எனக்கு இடைப்பட்ட நிலை. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் உலக வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் தந்தான ஒவ்வொன்றையும் தேவனுக்கு முன்பாக அதை கனம் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கனவினப்படுத்தின நிலையில் உண்டு பண்ணும் என்பதை தான் தேவன் இந்த காலவன் உணர்படி முறை செய்தார். தேவன் தந்தான ஒவ்வொன்றையும் நான் தேவனுக்கு முன்பாக அதை நான் கனம் பண்ணி அதை நான் செயல்படுவதாக இருந்தால் தேவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்தான அந்த ஒவ்வொரு நிலைகளிலும் தேவனை கனம் பண்ணக்கூடிய அந்த வாழ்க்கைகள் தூரமாக போகும் என்பதை தான் உணர்வடையும்படி எனக்கு செய்தார். நான் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு தந்தான ஒவ்வொன்றையும் அது தேவனாலே எனக்கு வந்தது என்று சொல்லி நான் தேவனை அதை கனம் பண்ணி வாழவனாக இருந்தால் பின்பாக நான் அதை தேவன் என்னை கனம் பண்ணும்படி அதை செய்வார். இந்த வாழ்க்கையை தான் தேவன் இந்த காலவெளியில் உணர்வடையும் என்று எனக்கு செய்தார். தேவன் அந்த சவலை போல் நான் அதை தேவன் தந்தான ஒவ்வொன்றையும் கனம் பண்ணுவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை முற்றும் முழுவாக ஒரு சாபக்கடான வாழ்க்கையில் தான் பின்மாற்றக்கூடிய வாழ்க்கையில் தான் போகும் என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் பேசினார். என்னுடைய நாட்களிலும் தேவன் தந்தான ஒவ்வொன்றை நான் முன்பாக வைத்து செல்லாதபடி தேவன் எனக்கு தந்தான அந்த தேவனை நான் கனம் பண்ணி வாழும்படி தேவன் வர நாட்கள் உதவி செய்வதாக அறிக்கை செய்கிறார்.